திரு என்ஆர் இளங்கோ அவர்களுக்கும் வில்சன் அவர்களுக்கும் அப்போதிருந்தே போட்டி. உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியும். மந்திரி பதவியா ஜெயிலா? மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன், மூத்த வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவிவேதி, மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி ஆகியோருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இல்லைங்களா? இது மாதிரி வக்கீலுக்கு பாராட்டு விழா நடத்தி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் மிலாட் அப்படின்னு அபிஷேக் மனு சிங்வி சொன்னார்னா 50 லட்ச ரூபா, ராகேஷ் திவேதி மிலாடுன்னு சொன்னார்னா 40 லட்ச ரூபா. உண்மையான காரணம் செந்தில் பாலாஜியை அமைச்சராக நீடிப்பதற்கு என்ன வழி என்பதை கேட்பதற்காகத்தான் நேற்று அவர்களை சென்னை வரவழைத்தார்கள். மாநில உரிமைகளை வென்றெடுத்த என்று உருட்டுவதற்காக இந்த பாராட்டு விழாண்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டாங்க. இதான் நடந்தது. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் சார். வணக்கம். ஸோ சார், இப்போ ஆக்சுவலாக வந்து நேற்று அமைச்சரவை மாற்றம் நம்ம நேற்று பேசியிருந்தோம். சண்டே அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நம்ம பேசிட்டோம். எப்பவுமே மார்னிங் தானே பேசுகிறோம். அதான் நேற்று மார்னிங்கே பேசிட்டோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு வந்து பொன்முடியும் அதுக்கப்புறமா நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற சமயத்தில் 2 பேரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். சொன்னீங்க. ஸோ எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா அதுக்கான எந்த இண்டிகேஷனுமே எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ஒருவேளை நாளைக்கு இது நடக்காமல் போயிட்டா அப்புறம் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் பயந்தேன். ஸோ 10:30 மணிக்கு போடுவோம், அதுக்குள்ளேயே ஆக்சுவலாக நம்ம 8:30க்கெலாம் போட்டுட்டோம். ஆனால் அதுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒன்று ரொம்ப பெருமையாக கூட இருந்ததுன்னு வைங்களேன். ஏன்னா உண்மையாகவே நியூஸை முந்தி தரோம், மக்களுக்கு என்ன நடக்குதுன்றதை வந்து சொல்கிறோம். அது லுக் மாலதி, திஸ் இஸ் நாட் ஜோசியம், இது ஷியர் லாஜிக். இன்று மதியம் 2 மணிக்கு இது நடந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு இது நடக்க போகுதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எந்த பேசிஸில் நான் இதை அரைவ் பண்ணேன்றதை சொல்கிறேன். 2 ரீசன் மெயினாக. இன்று மதியம் 2 மணிக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பான அந்த வழக்கு கேட்டிருந்தாங்களா, கட்சியாக மந்திரி பதவியா ஜெயிலா என்று சொல்லியிருந்தார்கள் அல்லவா? அது இன்று 2 மணிக்கு வருகிறது. ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஓகேங்களா? அண்ட் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியும். மந்திரி பதவியா ஜெயிலா? ஏன்னா நேற்று நிகழ்ச்சியில் நான் விரிவாக சொல்லியிருந்தேன். நாங்கள் வருத்தப்படுறோம், ஜாமீன் அவசரப்பட்டு கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் வருத்தப்படுறோம். இதை பேஸ் பண்ணி பல பேருக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்துட்டோம். நீங்கள் 48 மணி நேரத்தில் மந்திரி ஆகி உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை நீங்கள் காமிச்சிட்டிங்க, கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ பதவி ஆயுதான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி மதியம் 2 மணி. இன்றைக்கி காலையில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அது தொடர்பான அஃபிடவிட்டெல்லாம் நீங்கள் மதியானம் ஃபைல் பண்ணணும் உச்சநீதிமன்றத்தில். ஸோ மிஸ்டர் செந்தில் பாலாஜியோட கேஸு அது மட்டும் அல்லாமல் நேற்று மாலை ஆளுநரின் அதிகாரங்கள் தொடர்பாக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெறுவதற்கு காரணமாக இருந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு சென்னையில் முதல்வர் தலைமையில் ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன், மூத்த வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவிவேதி, மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி ஆகியோருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இல்லைங்களா? இது மாதிரி வக்கீலுக்கு பாராட்டு விழா நடத்தி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இன்னொன்று, திமுக இதை எப்படி அந்த தீர்ப்பு வந்த அன்று திமுக இதை எப்படி நிறுவியதுன்றது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் சொல்லட்டுமாங்க? சொல்லுங்க. ஆக்சுவலாக வில்சன் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரியான வரலாற்று ரீதியான ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து தொடர்ந்து டிஎம்கே ஐடி விங்க அதை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நீங்கள் மற்ற வழக்கறிஞர்கள் பேர்லாம் போட்டு ஏன் இவங்க பேரை சொல்லலன்ட்டு சொல்லிடணும். மேலும் இது மாதிரி பாராட்டு விழாலாம் நடத்த மாட்டாங்க, அதை நான் சொல்லிடுறேன். அங்கே போய் மிலாட் அப்படின்னு அபிஷேக் மனு சிங்வி சொன்னார்னா 50 லட்ச ரூபா, ராகேஷ் திவேதி மிலாடுன்னு சொன்னார்னா 40 லட்ச ரூபா. கூட அமௌண்ட்டு முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? அது கம்மியாக கிடையாது. அப்போ என்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு நீ வாதாடுற, உனக்கு எதுக்கு பாராட்டு விழா? இது கேள்வி வருது இல்லைங்களா? அது போக நீங்கள் சொன்ன காரணம், நம்ம அறிவாளை ஏட்டையா ஆர்எஸ் பாரதி இவர்தான் இந்த தீர்ப்பை பெற்றுக்கொண்டவன். இவர்களும் வில்சனே அதை நிறுவ விரும்புகிறாரு. வில்சனுக்கும் அதே கட்சியில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்களவை உறுப்பினர்களான மூத்த வழக்கறிஞர்கள் திரு என்ஆர் இளங்கோ அவர்களுக்கும் வில்சன் அவர்களுக்கும் அப்போதிருந்தே போட்டி. என்ஆர் இளங்கோ என் நண்பர்ன்றதுக்காக சொல்லல, உண்மையிலே இன்டெலிஜென்ட் கிரிமினல் லாயர். கரெக்டாக சொல்லுவார், சார் இதை பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்றதை சொல்லுவார். வில்சனு எதுவாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் உருட்டுவார். ஸோ வில்சன் வந்து இந்த லாபிலாம் பண்ணி நான் ஒருத்தன் தான் இதை வாதாடினது, நான் பேசின பாயிண்டெல்லாம் கேட்டு தான் உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பு எழுதியது என்பதை நிறுவுவதற்கு அவர் முயன்றார், கட்சியும் முயன்றது. அப்படி இருக்கும்போது அவர் மட்டும் வாதாடவில்லை, அபிஷேக் மனு சிங்வி. ஆனால் அபிஷேக் மனு சிங்வி பியூட்டிஃபுல் லாயர், அதையும் சொல்லிடுறேன். அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கான தேவை என்ன இருக்குது சொல்லுங்கள்.
ஏன்னா வந்து ஆளுநருக்கான வரம்புகளை வந்து அவங்க அதெல்லாம் ரைட்டுமா, சிஎம் கூப்பிட்டு எதுக்கு பாராட்டு விழா நடத்தினாரு? ஒருவேளை அவங்க முயற்சி பண்றாங்களாங்க சார், நாங்க தான் இந்த மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருக்கோம், ஸோ இது இந்தியா முழுக்க நல்ல விஷயம் இப்படி உருட்டுவதாக வெளியில் சொன்னார்கள். உண்மையான காரணம் செந்தில் பாலாஜியை அமைச்சராக நீடிப்பதற்கு என்ன வழி என்பதை கேட்பதற்காகத்தான் நேற்று அவர்களை சென்னை வரவழைத்தார்கள். அது தொலைபேசியிலே கேட்டிருக்கலாம்ல சார், அங்கே டெல்லியிலேருந்து வர வச்சு. இவர் ஆங்கிலத்தில் அப்படியே உரையாடி லா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவார் சிஎம். சொல்லுப்பா. இங்கே மட்டும் என்ன ஆங்கிலத்தில் உரையாட போய் பக்கத்தில் ஒருத்தர் மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கலாம்ல. ஆமா, அது எளிமையா இருக்கும். இல்ல, நேரில் பேசுவதுதான் எளிமையா இன்னொன்று இது இருக்கும். ஃபோனில் பேசுகிற விஷயமாயா? ஆமா, ஏன்னா நிறைய பேர் பேசணும். என்னங்க சார், 4-5 பேர் அப்படி கலந்து. ஏமா நீங்கள் தான் சிங்வி, இவர் தான் ராகேஷ் திவேதி, நான் தான் ஸ்டாலின். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அவரை அமைச்சரவையில் வச்சிருக்கணும். இப்படி இது நேராக உட்காந்து பேசுறது ஈஸியா இல்லை ஃபோனில் எப்படி பேசுவீங்க நீங்கள்? இல்லை ஸ்டாலின் டெல்லிக்கு போகணும், ஸ்டாலின் டெல்லிக்கு போனால் நியூஸு, ஓகேங்களா? அதுக்கு தான் வர வச்சது. ஸோ இப்போ நீங்கள் மாநில உரிமைகளை வென்றெடுத்த என்று உருட்டுவதற்காக இந்த பாராட்டு விழாண்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டாங்க. இதான் நடந்தது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு விடை, இது நடக்கப் போகிறது. உங்களுக்கு திரு செந்தில் பாலாஜி இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டாரு. நான் இனிமேல் அவர் மேலே பெருசாக தாக்குதல்லாம் தொடுக்க தயாராக இல்லை. 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தவங்களுக்கு ஆள் எப்படி வெளியில் வந்தார் பார்த்தீங்களா? ரொம்ப உடஞ்சி ஒரு உள்ளே போனதுக்கும் வெளில வந்ததுக்கும். நானாவது உள்ள ஃபஸ்ட்டு டைம் எப்போது சிறைக்கு சென்றாலும் பக்கத்தில் இருக்க எல்லா கைதிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு ஜாலியாக இல்லைன்னு யார்ட்டையுமே பேச மாட்டானா. அதான் சொன்னேன் இல்லை, கலைஞர் டிவியே பார்த்துன்னு இருப்பார். அப்படி இருக்கும்போது ஆள் எப்படி வந்தார்ன்றதை பார்த்தோம். மீண்டும் சிறை செல்வதற்கு தயாராக இருப்பாரா? ஸோ இன்னொன்று, கோர்ட்டில் ஒரு வேளை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சரிப்பா ஒரு மாதிரியாக இருக்கட்டும்னு கோர்ட்டு சொல்லுமா? இது ரெண்டும் நடக்காது. ஸோ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். 1. 2வது, திரு பொன்முடி அவர்களை ஏற்கனவே ஒரு முறை இலாக்கா மாற்றினார்கள். அது உங்களுக்கு நினைவு இருக்கும். உயர்கல்வித்துறை அவர் கல்லூரி பேராசிரியர், அவருக்கு அந்த துறை தான் சிறந்தது. ஏற்கனவேவும் அவர் உயர்கல்வித்துறை தான் பார்த்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை தூக்கி நீங்கள் காட்டுக்குள்ளே போய் புலிக்கு இறை போடுங்கள் என்று சொல்வதற்கான தேவை ஏன் வந்தது? இவர்கள் இப்போது வீர போர் புரிகிறார்களே ஆளுநர், அந்த ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்காக தான் பொன்முடியின் இலாக்காவை மாற்றினார்கள். நினைவிருக்கா? வெளில போன்னு சொல்லி போயா வெளிலன்னாரு. அதுபோக உயர்கல்வித்துறையின் அமைச்சர் என்பதால், பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநர் என்பதால் இவர்கள் இருவரும் அடிக்கடி சந்திக்க வேண்டும். இதன் காரணமாக தான் தூக்கி நீ போய் காட்டில் போயிரு அப்படின்ட்டு வனத்துறையின் செயலாளராக அப்போது இருந்த, இப்போதும் இருக்கிற திருமதி சுப்ரியா சாகுவின் கீழ் வேலை செய்ய வேண்டும் என்று திரு பொன்முடி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஏன் இப்போது அவரை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள் என்றால், 10 மாதத்தில் தேர்தல். அவங்களுக்கு இது அஃபென்ஸு அதெல்லாம் அவங்களுக்கு பயம்லாம் கிடையாது. நாம் நேற்று பேசுனது மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒன்று கம்முன்னு அதை வச்சுருந்துருக்கலாம், ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் இது இந்துக்களின் வாக்குகளை பாதிக்கும் என்பதை உணர்ந்து விட்டார். அவர் பேசின விஷயம் நிச்சயமாக அருவருக்க வைக்கும், மத நம்பிக்கை இல்லாதவர்களையும் அருவருக்க வைக்கும், மாற்று மதத்தை சேர்ந்தவர்களையும் அருவருக்க வைக்கும். கொச்சை மற்றும் ஆபாசம் தான் அதற்கு. ஆமாம் சார், இரு பிரிவினரை பேசியிருக்காங்க, பெண்களை பேசியிருக்காங்க, எல்லா வகையிலையும். அது மாதிரி நிறைய லைன் பை லைன் அது ரொம்ப தப்பாக இருக்குது. அதனால் இவரை வச்சிருந்தா, இவர் மூஞ்ச காட்டினாலே இந்துக்களின் வாக்குகள் போகும். அப்போது என்ன செய்வது? 2 பேரை தூக்கி போட்டுட்டாங்க. இதனால் இது நடக்கும் என்ற அடிப்படையில் தான் சொன்னேன். நான் ஒன்றும் ஜோசியத்தின் அடிப்படையில் சொல்லலை, நடந்தே தீரும், வேறு வழி அல்ல, அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். முதலில் உயர்கல்வியிலேருந்து வனத்துறைக்கு வனவாசம், இப்போ மொத்தமாக வனவாசம் போங்க, அவ்வளோதான். இது பொன்முடி பேசுகிற முதல் தவறான விஷயங்கள் கிடையாது. ஏற்கனவே அவர் பேசி நம்ம பார்த்துருக்கோம். ஓசி பஸ்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதான் அந்த இருவேல்பட்டு மக்கள் கிட்ட போய் பேசின விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் மேலே சேர் அடித்ததாக இருக்கட்டும். ஸோ மக்கள் அவர் மேலே எந்த அளவுக்கு கோவப்படுறாங்க இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இதை அவங்க கண்டெயின் பண்ணியிருக்க முடியுமாங்க சார்? இப்போதான் கடைசி நிமிஷத்தில் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை போட முயற்சிக்கிறார். இல்லைம்மா, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா நீங்கள். இல்லை, கடந்த காலத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த 2G என்ற விவகாரத்தை கருணாநிதி எப்படி கையாண்டார் என்பதோடு இதை ஒப்பிட வேண்டும். பொன்முடி பேசினது கொச்சை, ஆபாசம், இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அழைத்து, அனைவரும் கம்முன்னு இருந்தேன், பேசாமல் எதுக்கு போய் பிரச்சனை பேசுகிற, பொது இடத்துல எப்படி நடந்தவங்கன்னு தெரியாது, எவ்வளோ கெட்ட பேர் வருது, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் வேலை முடிந்தது. பொன்முடி அவரை மீறிலாம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டார்.
திரு ஸ்டாலின் அவர்கள் யாருடனுமே பேசுவதில்லை. சொல்லும்போது பல பேர் வியப்பாக பார்த்துருப்பாங்க, அது எப்படி கட்சிக்காரங்கிட்ட கூட பேசாமல் இருப்பாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்கள் உலகத்தை பார்ப்பது துணை முதல்வர் தினேஷின் கண்கள் வழியாகவும், கேட்பது துணை முதல்வர் தினேஷின் காதுகள் வழியாகவும் தான். பிள்ளைகிட்டே பேசுறது இல்லைங்க. 15 நாளாக உதயநிதி கூட பேசுறது இல்லை தெரியுங்களா? 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிறது இல்லை தெரியுமா? எந்த அந்த சேகர் பாபு இஷ்யூ, நிறைய இஷ்யூ. நான் நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன், உதயநிதிக்கு ஏதாவது வேணும்னாலும் இந்த அறுவர் குழு மூலமாகத்தான் அவர் சொல்ல முடியும். அப்பாட்ட கொஞ்சம் சொல்லு. ஏன்னா எந்த ப்ரொப்போசலை இவங்க வச்சாலும் இவர் செந்தில்வேலன் கூப்பிட்டு கேட்பாங்க, சார் சரியாக வராது சார். அப்புறம் இந்த டாஸ்மாக் விசாரணையில் குற்றவாளியாக போகும் திரு உதயச்சந்திரனை கூப்பிட்டு கேட்பார்கள், சார் சரியாக வருது, ஆட்சி கேட்ட பேர் வரும். இதன் காரணமாக கட்சியினரோடு தொடர்பே போயிடுச்சு. உங்களுக்கு தெரியாது, இவருக்கு லியோவுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆராசா தான் 2Gயில் முக்கிய குற்றவாளி. அவரை தலித் என்பதால் சாதி இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஒடுக்க பார்க்கிறார்கள் என்று தகத்தகாய கதிரவன் என்று கடிதம் எழுதினார். ஞாபகம் இருக்க உடன்பிறப்புக்கு? ஒரு தலித் மத்திய அமைச்சராக ஆகக்கூடாதா? அதனால தான் உங்களுக்கு பொறுக்கலையா? ₹1 ஏழைகளை செல்போனில் பேச வைத்தாரே. 18 ரூபாய் 19 ரூபாய் இன்கமிங் அவுட் கோயிங் கால்கள் இருந்த சமயத்தில் அதை எளிமைப்படுத்தி ஏழைகளும் பயன்படுத்தக்கூடிய வகையில் செல்போனை எளிமையாக்கியதற்காக இந்த தலித்து மீது குற்றம் சுமத்துகிறீர்களா உறுப்பினரா? ஃபஸ்ட்டு இது கருணாநிதியாக இருந்தாலும் இது செஞ்சுருப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா, ஒரு கூட்டத்தை போடுவார். செயற்குழு கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு என்னையா பண்ணுறது, இப்போ ரிசைன் பண்ணோம், 10 பேர் 10 ஐடியா சொல்லுவாங்க. கேட்டவுடனே அவங்ககிட்ட நரேட்டிவ் சொல்லுவார், சரி ரிசைன் பண்ண வைக்கலாம், அதை நம்ம இப்படி உருட்டணுன்றதை சொல்லுவார். இது போக முரசொலியில் தொடர்ந்து கட்சியினரை வழிநடத்தும் வேலையை அவர் செய்து கொண்டே இருப்பார். உடன்பிறப்புக்கு ஒரு கடிதம் எழுதிடுவார். திரு பொன்முடி அவர்கள் அப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்க கூடாது தான். ஆனால் சாதி கட்டமைப்பை நிறுவுவதற்காக இந்து மதத்தில் இதெல்லாம் இருக்குது. பிறப்பால் ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று இந்து மதத்தில் இதெல்லாம் இருக்கிறது. இதற்காகத்தான் பெரியார் குரல் கொடுத்தார். என் அன்பு தம்பி பொன்முடி அப்படி பேசியிருக்க கூடாது என்பதற்காக நான் ராஜினாமா செய்ய வைக்கிறேனே ஒழிய, ஆனால் இந்து மதத்தில் நாம் சுட்டிக்காட்டும் குறைகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. இன்று கூட கருவறைக்குள் ஒரு தாழ்த்தப்பட்டவன் செல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் திமுக காட்டுறாருன்னா அதை ஃபஸ்ட்டு, ஆமாம் பொன்முடி பேசுனது இருக்கட்டும், நீ உள்ளே விடுவீங்களா? நீங்கள் எங்களை கருப்பாக இருக்கணும் உள்ளே விடுவியா? பேசுவாங்களா? இன்னைக்கு மயான அமைதி நிலவுதாப்பா? நிலவுது. அதை டிஃபெண்ட் பண்ணலையே. நிலவுதா? உங்களுக்கு நினைவிருக்கா இல்லையான்னு தெரியல, கட்சி பதவியை ஆராசா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அரசு ஆகிறதுக்கு முன்னாடியே அரசு அதான் ராஜினாமா பண்ணிட்டார். கட்சி பதவியையும் ராஜினாமா செய்ய வைத்தார் கலைஞர். உங்களுக்கு இதை எதிர்கொள்வது எளிது. ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் உருட்டணும், கட்சியை நீங்கள் பலப்படுத்தணும். பொன்முடி அவர்கள் யார் என்றால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பால்யகால தோழன். கரெக்டாப்பா? 30 ஆண்டு காலமாக திரு ஸ்டாலின் அவர்களின் தளபதி என்றால் திரு பொன்முடி அவர்கள். அவங்க அப்பாவுக்கு எதிராக ஸ்டாலின் அரசியல் செஞ்சு கொண்டிருந்த போது பொன்முடி அவர்களை வைத்துத்தான் அரசியல் செய்தார். தென்னார்காடு மாவட்டத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் தான் கொலைச்சி கொண்டிருந்தார். அவர் மதிமுக போறார். அப்புறம் அப்படி இருக்கும்போது கலைஞருக்கும் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஒரு உரசல் வருது. அப்படி வரும்பொழுது பொன்முடி மதிமுக போறாரு. அந்த சமயத்துல தான் பொன்முடி அவர்கள் வர்றாரு. ஒரு காலகட்டத்தில் தென்னார்காடு மாவட்டம், அந்த விழுப்புரம், கடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் திமுகனா அது பொன்முடி தான். பொன்முடி அவர்களை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தளபதியை தூக்கி கருவேப்பிலை மாதிரி போடுறீங்கன்னா கட்சியில் இருக்க மற்றவன் உங்களை எப்படிங்க பார்ப்பான்? உங்களுக்கு அந்த ஆப்டிக்ஸ் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆராசா அந்த 2G ட்ரையல் நடந்துட்டு இருக்கு, சிறையிலேருந்து வெளியில் வர்றாரு, திருவிழா போல கொண்டாட வச்சார் கருணாநிதி. ஞாபகம் இருக்காப்பா? அண்ணா ஆராசா உருட்டினார். ஞாபகம் இருக்கா? சிறையிலே நெஞ்சுக்கு நீதிதான் என்னை உயிரோடு வைத்திருந்தது. ஒரு பனிக்கூடத்திலிருந்து வெளியே வரும் குழந்தை போல் நான் உணர்ந்தேன். அந்த பக்கத்தில் நிறுத்திக்கிட்டு இப்படி நீங்க உங்க கட்சியை வழி நடத்துங்க. ஆனா ஆராசா அவர்கள் இடத்துல இன்னொருத்தர் இருந்தா வச்சுங்களேன், அவரோட அரசியல் முடிஞ்சிருக்கும். இன்னும் டிஃபெண்ட் பண்ணிட்டு அதை எம்பி இருக்காருன்னா பெரிய விடுதலை எல்லாம் பின்னாடி தானமா வந்துச்சு. அப்ப அந்த குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருந்துச்சுல்ல. இதை வச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டே போச்சே, சமாளிச்சாரு. 2G வழக்கே பார்ப்பனிய சதி என்றார். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு.
இல்லை அது உண்மைதான் சார். நீங்கள் வந்து அது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா அது இருக்கு இருக்கு அதை எதிர்கொண்டாருல்ல. அதை கொண்டு தான் பாஜக 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. நான் அதை மறுக்கல. ஆனால் அதை எதிர்கொண்டாரா இல்லையா, டிஃபெண்ட் பண்ணாரா இல்லையா, விட்டு கொடுத்தாரா ராசாவை? ஊருக்கே தெரியும் இல்லை எவ்வளோ திருடி இருக்காங்க இவங்கன்றது. ஒரு லீடராக நீங்கள் நிற்கணுமா? ஏழை நீ தொடுற, நீ நிற்கணுமா இல்லையா? இது இன்னைக்கு கதை சார். அதாவது அமைச்சராக திரு பொன்முடி அவர்களை விளக்குனதுக்கு அப்புறமான விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து இப்போ ஓசி பஸ் அப்படின்னும் போதெல்லாம் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. என்ன பேசினாருன்னா வந்து என்னால் தூங்க முடியல, உங்களுடைய ப்ரைவசின்னு ஒன்று இல்லை, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நடந்துக்கோங்கன்னு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பொன்முடி அவர்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம். ஆனால் இந்த நிலைமைக்கே வராமல் திரு ஸ்டாலின் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்க முடியுமா? அவர் தலைமை பதவிக்கு துளியும் தகுதி இல்லாதவர் என்பதைத்தான் நான் தொடக்க முதல் சொல்லி கொண்டு வருகிறேன். அது எப்படி தடுத்து நிறுத்தியிருக்க முடியும்னு கேட்க. ஏமா ஒரு தலைவர் புலம்ப கூடாதுமா? மேடையில் சாட்டை எடுத்து சுழட்டணுமா? பட் அவர் தளபதின்னு சொல்றீங்க, அவர் மேல எப்படி சாட்டையை சுழற்ற முடியும்? கூட்டுங்க பாரு, யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். இன்னொரு வாட்டி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அமைச்சர் விட்டு தூக்கி போட்டுருவேன். ஜாகிரதை. உனக்கு பதவி கிடையாது. தூக்கி ஏன் மாத்து வான் பண்ணணும். கூப்பிட்டு ஒரு வாட்டி ஓசி பஸ்ஸுன்னு ஓசி பஸ்ஸில் போகிறேன்னு சொல்கிறாருன்னு இது வருது. இங்கே பாருங்கள் இப்போ அண்ணன், இன்னொரு வாட்டி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நான் நடவடிக்கை எடுத்துருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடணும். 2வது வாட்டி ஒரு சர்ச்சையில் மாட்டாரு, தூக்கு. அப்படி தூக்கியிருந்தா இன்றைக்கி பொன்முடியோட அரசியல் வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சிருக்காமல் காப்பாற்றிருக்கலாம்ல. இப்போது ஒரு தலைவனே வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல, தூங்கி எழுந்தா ஒரே பிரச்சனையாகுதுப்பா, என்னப்பா எப்போ எந்த பிரச்சனை எடுத்துன்னு வருவீங்கன்னு தெரிலன்னு ஒரு லீடர் ஒப்பாரி வைக்கலாமா மேடையில்? தந்தையின் நிழலில் வளர்ந்த போன்சாய் செடி நான் சொன்னேன் தெரியுதா? கருணாநிதி புலம்புவாரா? கருணாநிதி புலம்பியது எனக்கு தெரிந்து ஈழப்போர் நடந்த சமயத்தில் தான். ஒரு அடிமை இன்னொரு அடிமையை பார்த்து என்ன செய்ய முடியும்? அப்புறம் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அது இன்னுமே வந்து ஃபேமஸ். சங்க இலக்கியத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து மங்களவாத்தியம் இசைக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து எழுவு நடக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாரு. அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத விஷயம் ஈழப்போர். அவரோட டிஃபெண்ட் பண்ண முடியல. கடைசியாக விகடன் ஆனந்தகுலனுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 காலம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டுகளில் உங்களுக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அவரை டிஃபெண்ட் பண்ணுறது சொல்கிறாரு, தனி ஈழம் தான், நான் இத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டேன், நிறையா அந்த அதை அதை அடையணும்னு சொல்லிட்டு நிறையா உழைச்சிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன், ஆனால் தனி ஈழம் வந்து என்னால் லைக் நான் அமைய எதிர்பார்த்தா அது வந்து அமையலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொன்னார். அவருக்கு ஆதரவாக செஞ்சுருக்கலாம், இல்லை எதிராக செஞ்சுருக்கலாம். பட் அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அதை அவங்க சொல்கிறாருன்னா, அவரால் முடியல, நம்ம இந்த பேட்டியிலாவது அதை சொல்லி நம்ம அவர்களுக்கு ஆதரவாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து எடுத்து சென்றிருக்காரு. ஒரு ஆட்சி அதெல்லாம் விடுங்கம்மா, உங்கள் கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளின் காரணமாக ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்தது என்றாவது நடந்திருக்கிறதா? செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியிலும் இல்லை, அவங்க போயிருக்காங்க, அவங்கள தூக்குனது ஒன்று, அவங்க ஒரு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆனால் இது போல ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு சிக்கலாகி பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி 2 அமைச்சர்களை ராஜினாமா பண்ணுறது யூபிஏ காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்திருக்கு. ஆராசா அது இதுன்னு ஒவ்வொருத்தராக ரிசைன் பண்ண வச்சாங்க. இது போல் எங்கேயாவது நடந்திருக்கிறதா?